இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அமித்ஷா அலறிக்கொண்டிருந்த ஒரு காட்சியை பார்த்தோம். எதற்காக அலறுகிறார் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திற்கு அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டுகளில் இருந்து டீ அருந்தி கொண்டிருந்தார். இதெல்லாம் என்னது இது, இதெல்லாம் பார்லிமெண்ட்டை அவமதிக்கக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா கதறிக்கொண்டிருந்தார். நான் என்ன கேட்கிறேன், அமித்ஷாவிட்டை மூடிட்டே நம்ம சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட்டுக்குள்ளேயோ சட்டமன்றத்திற்குள்ளேயோ இருந்து ப்ளூ ஃபிலிம் பார்க்குறது இருக்கு இல்லையா. இப்போ பலான படம் பிஜேபி காரங்களுக்கு நிறைய தெரியாது, ஏன்னா அவனுக்கு பார்த்துருக்குறானுங்க, உள்ளே இருந்து பார்த்துட்டு இருக்கான். அந்த மாதிரி பலான படம் பார்த்தா தப்பு இல்லையா? இல்லை பார்லிமெண்ட் வளாகத்திற்கு குப்பையை தூக்கி போட்டால் தப்பு இல்லையா? அதெல்லாம் தப்பு. டீ அருந்தினார் அவர் ஒரு எளிய மனிதராக அவர் சாதாரணமாக அந்த படிக்கட்டில் உட்கார்ந்து டீ சாப்பிட்றார். இது அமித்ஷாவிற்கு இவ்வளோ பெரிய அலறலை உருவாக்குகிறது அப்படின்னா அது ஏன்னு நமக்கு புரியல. ஏன்னா கர்நாடக சட்டமன்றத்தில் பலான படம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் மக்கள் பிரச்சனைகள் பேசி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தூங்கி வழியக்கூடிய, அதை கண்டுக்காமல் இருக்கக்கூடிய இல்லையா, இதெல்லாம் நம்ம நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், அமித்ஷாட்டையும் மோடிட்டையும் ஒரே ஒரு செய்தி தான். ஜனநாயக மரபுகள் உங்களுடைய ஆட்சி காலத்தில் பாராளுமன்றத்தில் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறதா? கொத்து கொத்தாக கடந்த ஆட்சி காலத்தில் எம்பிக்களை தூக்கி வெளியே வீசிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? மோடியை பற்றியோ, மோடியை பற்றி கூட பேசினா கூட மோடி அமித்ஷாவும் பேசாமல் இருப்பாங்க. அதானியை பற்றி ஒரு வார்த்தைக்கு பேசினா கூட பாராளுமன்றத்திலிருந்து எதிர்க்கட்சி எம்பிக்களை தூக்கி எறிந்த காட்சியெல்லாம் பார்த்தோம். எத்தனை மக்கள் விரோத சட்டங்களை பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சியை சார்ந்த உறுப்பினர்களை தூக்கி கடாசிட்டு நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறதுக்கான பட்டியலை நான் போடவா மோடி? இல்லை அமித்ஷா சொல்லவா? நான் எவ்வளோ வேணாலும் போடலாம். அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு ஜனநாயக மரபுகளை எல்லாம் பாராளுமன்றத்தில் மீறிட்டு இன்றைக்கி ராகுல் காந்தி உட்கார்ந்து டீ சாப்பிட்டார் அப்படின்னா உங்களுக்கு ஏன் எரியுது, ஏன் அலறுறீங்க நீங்கள்? இல்லை இன்னமும் ஞாபகம் இருக்குங்க, பாராளுமன்றத்தினுடைய அந்த ஓப்பனிங் திறப்பு விழா நேரத்தில் ஏன் திரௌபதி முர்முவை நீங்கள் அழைக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லையா? அதே மாதிரி ஜனநாயகம் பாராளுமன்றம்ங்கிறது ஜனநாயகத்தினுடைய அடிப்படையில் நடக்கும். அதுக்குள்ளே கொண்டு போய் வாள், பிச்சுவா, கத்தி என்னன்னு சொல்லிட்டு எதெல்லாமே மோடி கொண்டு வைக்கிறாரு இல்லையா? இதெல்லாம் ஜனநாயக மரபுகளை மீறக்கூடிய விஷயம். ஒன்றும் இல்லை. ஏன் ராகுல் காந்தி அரசமைப்பு சட்டத்தை, பாராளுமன்றம் என்றால் அரசமைப்பு சட்டம் தான், அரசமைப்பு சட்டத்தை ஆபத்து மோடி அமித்ஷாவால் ஆர்எஸ்எஸ் ஆலன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையா? அரசமைப்பு சட்டம் இருக்க வேண்டிய இடம், அதனுடைய அடிப்படையில் செயல்படுத்தப்பட வேண்டிய இடம், ஆனால் அங்கே செங்கோலை கொண்டு வைக்கிறீங்க. இதெல்லாம் ஜனநாயக மரபுகளை மீறக்கூடிய விஷயம் இல்லையா? இதை பற்றியெல்லாம் பேசாமல் ராகுல் காந்தி டீ சாப்பிட்டார். இப்போ நான் ஏன் நீங்கள் அலறீங்க இவ்வளவு? ஏன் மோடி அமித்ஷாவும் அலறாங்க? அதுக்கு காரணம் இருக்குது. இப்போது மொத்தத்தில் மோடி அமித்ஷாவுடைய பிம்பம் உடைக்கப்பட்டிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடு 4வது இடத்துக்கு வந்துட்டோன்னு மோடி சொன்னார் இல்லையா? இந்த பாருங்கள், ஒரு வாரம் எங்கோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு போர், அதில் ஒட்டுமொத்தமாக மோடி அமித்ஷாவுடைய காலத்தில் என்ன வளர்ச்சி நடந்திருக்கிறதுங்கிறது அம்பலமாக இருக்குது. இதில் ஒவ்வொருத்தருடைய முகத்திலேயே கிழிந்துட்டுருக்கு. வானதி ஸ்ரீனிவாசன், இப்போ கேஸ் சிலிண்டருடைய தட்டுப்பாடு அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நானே என்னுடைய வீட்டில் நடந்த விஷயத்தையே நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் உங்களுக்கு. வானதி ஸ்ரீனிவாசன் இந்த எல்பிஜி தட்டுப்பாடை பற்றி பேசும்போது அது கட்டுப்பாடா? ஆமாம், கட்டுப்பாடுன்ற வார்த்தையை போட்டு மாட்டிக்கிட்டாங்க. கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது இன்றைக்கி ஈரானில் இப்போ சைனா மாதிரியான ஈரானுடைய ஆதரவு நாடுகள், அதாவது ஈரான் நினைக்கக்கூடிய ஆதரவு நாடுகள் எல்லாருமே சர்வசாதாரணமாக கச்சா எண்ணெய் ஹோர்முஸ் நீரிணை வழியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இங்கே பிஜேபி காரம்பை ஈரான் கிட்ட பிச்சை கேட்க வேண்டியது இருக்குது இல்லையா? மண்டிட்டு எப்பா என்ன கப்பலை விட்டுருப்பா அப்படின்னு. என்ன காரணம் நமக்கு தெரியும். பாரம்பரியமாக நம்முடைய இந்திய நாட்டிற்கும் ஈரானுக்கும் இடையில் இருந்த நட்பு இல்லையா? அதை இந்த ஆர்எஸ்எஸ் காரனுக்கு ஆட்சி வந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக இல்லாமல் பண்ணிட்டாங்க. அப்போ அதில் அவங்க மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க. இப்போ போய் நம்ம கேட்டு கெஞ்சினாதான் ஒரு கப்பலை விடுவான் இல்லையா? அந்த மாதிரியான நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். ஆனால் வானதி ஸ்ரீனிவாசன் என்ன சொல்கிறாங்க, அதாவது மோடி சொன்னாரா உடனே ஈரான் கேட்டுருச்சான். அப்போ மோடி சொல்ல வேண்டியதானே இல்லையா? உக்ரைன் வார நான் நிப்பாட்டிடுவேன்னு மோடி சொல்ல வேண்டியதானே போய். இதெல்லாம் எதுக்குங்க? உள்ளே இருக்கிற பிரச்சனை, உள்ளே டெல்லியில் மோடி அமித்ஷா இருக்கிற இடத்துல தாக்குதல் நடத்திட்டு போகிறான்.
ஜம்மு காஷ்மீரில் வந்து தாக்குதல் நடத்துகிறான். அவ்வளோ பெரிய தாக்குதல்கள் நடந்துகிட்ருக்கு. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுடைய தாலிக்கு பாதுகாப்பு இல்லை. மோடியினுடைய ஆட்சியில் அவ்வளோ கேடுகட்ட ஆட்சி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த ஈரான் அமெரிக்கா இடையில் நடக்கிற போரில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறது? ஒரு வழியும் இல்லை. இப்போ ராகுல் காந்தி டீ சாப்பிட்டாரு, ராகுல் காந்தி வந்து பாட்டு பாடினாரு, ராகுல் காந்தி துள்ளினாரு, ராகுல் காந்தி பல்லு விளக்குனாரு, ராகுல் காந்தி குளிச்சாரு. இதுவாக ஒரு அமித்ஷா சொல்ல வேண்டிய விஷயம்? நான் அமித்ஷா மோடிகிட்ட சொல்கிறது, நீங்கள் உங்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்கிட்டலாம் வகுப்படுங்க. எப்போ சட்டமன்றத்துக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது எதுக்காக போகிறோம்னா பலான படம் பார்க்குறதுக்கு இல்லை இல்லையா? நமக்கு தெரியும் பலான படம் பார்க்குறதுக்காக போகிறது. மக்கள் பிரதிநிதிகளாக உள்ளே போகிறாங்க அப்படின்னா மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காக போகிறது. ஆனால் பிஜேபிக்காரன் போய் மாட்டிக்கிட்டானா இல்லையா? உண்டா இல்லையா? பட்டியல் சொல்லவா, பேரை சொல்லவா அமித்ஷா? வேணா சொல்கிறேன். அப்போ முதல்ல அவங்களுக்கு வகுப்படுங்க. பாராளுமன்றம்ங்கிறது எப்படிப்பட்ட இடம், சட்டமன்றம்ங்கிறது எப்படிப்பட்ட இடம், அங்கே எந்த மாதிரியான ஜனநாயக மாண்புகளெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நீங்கள் வகுப்படுங்க. அதுக்கப்புறம் நம்ம ராகுல் காந்திக்கு வகுப்படுக்கலாம் இல்லையா? ஏன்னா ஒட்டுமொத்தமாக உங்களுடைய ஆட்சியை வந்து மக்கள் பார்த்து வந்து கொதி நிலையில் இருக்கிறாங்க. அவ்வளவு கேடுகட்ட ஆட்சியாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், ஏதாவது எல்லா அடிப்படை பொருட்களுமே விலையேற்றம் கொண்டிருக்கிறதா? ஒரு பொருள் விலையேறாமல் இருக்கா? ஒன்று மட்டும் மோடி அமித்ஷாட்ட சொல்லுங்கள். சும்மா கையை இப்படி வைக்கிறது, கத்தி பேசுறது, இதெல்லாம் பழசு, ரொம்ப ரொம்ப பழசுங்க. அதெல்லாம் யாரும் நம்ப போகிறதில்ல. 5 மாதத்தில் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு கிடைக்க போகிற அடியை பாருங்கள். அதுக்கு தான் நீங்கள் என்ன வேறு வழி இல்லாமல் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற எம்பியில் விலைக்கு வாங்குறது இல்லை? என்னது இது? மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த மாதிரி பருப்பெல்லாம் இனிமேலாம் வேகாது. அதனால் தயவு செஞ்சு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து மக்களுக்கு எதுவும் பண்ண முடியலை அப்படின்னா கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்னு மக்களே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கலாம் தெரியும்.